நமஸ்காரம். உபனிஷத் பல விஷயங்களை, நமது வாழ்க்கைக்கு உபயோகமான பல விஷயங்களை கதை வடிவத்தில் சொல்றதுங்கிறத பார்க்குறோம். இப்போ இன்னொரு உபனிஷத் பிரஷ்னோபனிஷத் அப்படின்னு அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லப்படுறது. இதில் இந்த விஷயம் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எல்லா தேசத்துலேயும் எல்லா கலாச்சாரங்களையும் படிப்பு அறிவை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்கு. அந்த அறிவை பெறத்துல படிக்கிறதுல நமது பாரத கலாச்சாரம், நமது சனாதன மதம் எவ்வளவு சிறப்பிச்சு சொல்லியிருக்கு, அதை எவ்வளவு உயர்வாக சொல்லியிருக்கு, எவ்வளவு பெருமையாக சொல்லியிருக்குங்கிறத இந்த ஒரு கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியம் என்ன அப்படின்னு, சிஷ்யர்கள்லாம் குருவை பார்த்து, இந்த கதையில் வர சிஷ்யர்கள்லாம் குருவை பார்த்து கடைசியில் சொல்கிறா என்னென்ன, அவித்யங்கிற இந்த பெரிய கடலை தாண்டி எங்களை அக்கறையில் கொண்டு சேர்த்த நீங்கன்னா எங்களுக்கு நிஜமான அப்பா அப்படிங்கிற குருவை பார்த்து சிஷ்யர்கள்லாம் சொல்கிறா. இந்த அவித்தை அப்படின்னு சொல்ல அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய கடலில் நாங்கள் தவிச்சுன்னு இருக்கிறது, எங்களை அக்கறையில் கொண்டு சேர்த்து கரை சேர்த்த நீங்கன்னா எங்களோட அப்பா அப்படின்னு ரொம்ப பிரியத்தோடு சொல்கிறார். நமக்கு தந்தையை போல் உறவு உண்டா, தாயை போல் உறவு உண்டா, அப்படி இருக்கிற அப்பான்னு குருவை பார்த்து சொல்கிறா அப்படின்னா அது யார்? அந்த சொன்ன சிஷ்யர்கள். அப்படி ஒரு உயர்ந்த அந்த குரு யார் அப்படிங்கிறது தான் இந்த உபனிஷத் சொல்கிறது. ஒரு 6 சிஷ்யா, 6 பேர். அவள் யாருன்னா சுகேஷர், சத்யகாமர், கார்கியர், கௌசல்யர், பார்கவர், கபந்தி அப்படின்னு 6 பேர். இந்த பேரெல்லாம் கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ எல்லாமே பெரிய குருமார்களாக கொண்டாடக்கூடியவ தான். பெரிய எல்லாம் விஷயம் தெரிஞ்ச பெரிய ஞானிகள் தான். அப்படி இருக்கிற இந்த ஞானிகள் எல்லாம் தெரிஞ்ச இந்த ஞானிகள் இந்த 6 பேரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த பிரம்ம வித்தை அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த தத் அப்படின்னு சொல்லணும்னே தத்துவமசி எல்லாம் சொல்கிறது. அந்த தத்துன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பல பேர் பலவிதமான வியாக்கியானம் பண்ணுறார். இதோட உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பிரம்ம வித்தியில் தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அதுதான் ஆத்ம ஜானம் அப்படிங்கிறோம். அது தெரிஞ்சுன்னா ஆத்ம ஞானம் வந்துடுத்து. அதை ஒத்தட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இவாளுக்கு எல்லாம் தெரிஞ்சுடுத்து, இருந்தாலும் அது இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக சந்தேகத்துக்கு இடமில்லாத அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதோட விஷயம், இந்த விஷயம் யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்க்குறதே பிப்பலாதர் அப்படிங்கிற ஒரு ரிஷி. அந்த ரிஷிகிட்ட இவ போகிறா. இந்த பிப்பலாதரை பற்றி சொல்கிறதே அவர் எப்பேற்பட்ட பெரியவர் அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்கிற ஒரு வார்த்தையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். பகவந்தர் அப்படின்னு சொல்கிறது. பகவந்தர்னு சொல்கிறது அப்படின்னா எவ்வளோ ஒரு உயர்வாக சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த பிப்பலாதர் எப்பேற்பட்டவராக இருக்கணும். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த சுகேசர் முதலான 6 பேரும் சிஷ்யர்கள்னா ஒன்றும் விஷயம் தெரியாதவா இல்லை, முட்டாள் இல்லை, ஒரு குருவிட்ட போய் பாடங்கத்துன்னு இனிமேல் தான் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு. இவாளே எல்லாம் அநேகமாக எல்லாமே நன்னா தெரிஞ்சுன்னவ தான். ஆனால் இதில் இந்த ஒரு விஷயத்தில் சந்தேகம், இதை நன்னா தீர்மானமாக தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுன்னா ஒரு தட்டு போகணும் அப்படின்ட்டு இவ வர 6 பேரும் இந்த பிப்பலாதரை தேடின ஆசிரமத்துக்கு வரத்தே குருவை பார்க்க போகிறதே வெறுங்கையாக போகக்கூடாது. குருவுக்கு ஏதான உபகாரம் எடுத்துன்னு போகணும். அதுக்கு என்ன எடுத்துன்னு போகலாம் அப்படின்னா சமைத்து எடுத்துன்னு போகிறான். சமைத்து தானே, ஏன்னா அவளுக்கு அக்னிஹோத்திரத்துக்கு உபாசனத்துக்கு இதுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக யாகங்கள் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். சமைத்து எடுத்துன்னு போகிறான். சமித்பாணிகின்னே சொல்கிறது. இந்த சமைத்து எடுத்துட்டு பிப்பலாதட்டு இந்த சுகேசன் முதலான ரிஷிகள்லாம் போகிறா. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை காஞ்சி பெரியவா சொல்கிறா. இது நமது பாரத பண்பாட்டோட நமக்கு ஒரு படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, அது எவ்வளவு உயர்ந்தது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது இந்த கதை மூலியமாக நமக்கு தெரியுது. சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்குது, அதுலேருந்தே நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கறது. இப்போது மாணவர்களாக இருக்கிற அந்த சுகேசன் முதலானலாம் குருகிட்ட பொறுத்தே வெறுங்கையாக போகக்கூடாது, குருவுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும், குரு தட்சிணை கொடுக்கணுங்கிறதுல, அதாவது ஃப்ரீயாக எதுவும் தெரிஞ்சுக்கப்படாது, ஒரு காணிக்கை கொடுத்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போகிறா அப்படின்னு இந்த பண்பாடு தெரியறது. அப்படி போகிறவா என்ன எடுத்துன்னு போகிறான்னு, ஒரு பொன்னையோ பொருளையோ பெரிய விஷயங்கள் எடுத்துன்னு போகிறாத வெறும் சமைத்து எடுத்துன்னு போகிறா. நம்ம என்ன
சாதாரணமாக சொல்லணும், பச்சையாக சொல்லணும்னா சுள்ளி, அவ்வளோதான். இந்த சுள்ளிக்கட்டை தூக்கிட்டு போகிறா. இதை வாங்கிக்கிற அந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்னார். ஏன்னா இத்தனாம் பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்க, பெரிய பிரம்மஞானத்தை பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு வரவா சாதாரண சொல்லிக்கட்டை கொண்டு வந்திருக்கா அப்படின்னா அதை அவர் எப்படி ஏற்றுன்னு இருக்கார் அப்படின்னா, அப்போ குருவோட பெருமை தெரியுது. என்ன அப்படின்னு, அவர் வெறும் சமைத்து சொல்லி அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு அலட்சியமாக தோன்றது, அந்த குருவுக்கு பெரிய உயர்ந்த ஒரு குரு காணிக்கையாக தெரிஞ்சிருக்குன்னு தெரிகிறது. பெரிய ஒரு காணிக்கையாக அவர் ஏற்றுருக்கார் அப்படின்னு தெரியுதுன்னா எதனால தெரிஞ்சதுன்னு, இவருக்கு அந்த வந்த சாமான் என்னன்னு அதோட வேல்யூ தெரியல, கொண்டு வந்தவாளோட மனோபாவத்தை பார்த்து. சுகேஷர் முதலானவள்லாம் ஒரு பெரிய தபஸ்விகள், எல்லாம் விஷயம் தெரிஞ்சவா, அப்பேற்பட்டவா கூட நம்மள்கிட்ட இன்னும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பணிவோடு வந்திருக்கா. பத்தியா, ஒரு எளிமையினால வந்திருக்கா. வந்தவா வெறுங்கையா வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு காணிக்கையை சமைத்து கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு அவர் அந்த கொண்டு வந்த மனோபாவத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏற்றுட்டார். அப்படின்னா இதுலேருந்து தெரியறது, நமது கலாச்சாரத்தில் ஒரு ஒரு தாபத்தோடு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மாணவன் வந்தால் அவன் எப்படி குருட்ட என்ன ஒரு அந்த பண்போடு அணுகணும், அப்படி வர அந்த மாணவனுக்கு அதை ஏற்றுண்டு எப்படி பண்போடு இவன் திருப்பி அந்த விஷயத்தை அவளுக்கு வேணுங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். இதில் குரு சிஷ்யர் ரெண்டு பேரோட பெருமையும் எளிமையும் முதல்ல வெளிப்படுறது. இதுதான் அந்த பாவம் தான் முக்கியம். பகவான் கீதையில் தானே சொல்ல, பத்திரம் புஷ்பம் பலம் தோய்மை, நீ எத்த வேணா கொடு, ஆனால் அந்த பாவம் தான் எனக்கு முக்கியம். பாவகிராகின்னா பகவானுக்கு பேர். வெளியில் சாமான்களோட வேல்யூ பார்க்கறது இல்லை, கொடுக்குறவா என்ன மனசோடு கொடுக்குறா அப்படிங்கிற இந்த மனோபாவம் தானே முக்கியம். இதைத்தான் இந்த பிப்பலாதர் காமிச்சின்றார் அப்படின்னு தெரியுது. இப்படி இந்த குருவோட சிஷ்யரோட அருமை பெருமை தெரியுது, எளிமை தெரியுது, அவளோட பண்பு தெரியுது. இதுதான் நமது பாரத கலாச்சாரத்தோட சாராம்சம். மற்ற இடத்துலாம் படிக்கணும்னா இந்த ஃபீஸ்க்கு இவ்வளோ ரூபா, அத்தனை ஃபீஸ்க்கு எத்தனை ரூபா இப்படிலாம் கேட்டு கராராக கட்டன் ரைட்டாக வாங்கிட்டு இந்த காசு கொடுத்தா படிப்பு இல்லையா, காசு இல்லையா படிப்பு இல்லை அப்படின்லாம் தானே நம்ம பார்க்குறோம் உலகத்தில். ஆனால் நமது வேதமும் உபனிஷத்துக்களும் எப்படி இந்த வித்தையை எவ்வளோ ஒரு உபாசனையாக சொல்லியிருக்குன்னு தெரியுது. இதெல்லாம் தான் மனசு உருகிறாப்பில் இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கு வரணும், இதெல்லாம் தான் பெரிய பெருமை. அப்படி வந்தா இவரும் உபதேசம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதுக்கு ஆப்போசிட்டாகவும் சொல்கிறது, இப்படி ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வெறும் சமைத்த கொண்டு வந்து கொடுத்துட்டு இவா கொடுத்தா அதை ஏற்றுன்னு குரு சொன்னார் அப்படின்னு அதையே பெருசாக ஏற்றுண்டு, அதே மாதிரி இன்னொரு உபநிஷத்தில் சொல்கிறது, சாந்தோக்கியத்தில் சொல்கிறது, இதுக்கு என்னென்ன சமுத்திரம், இந்த சமுத்திரம் சூழ்ந்த இந்த உலகத்தையே தட்சிணையாக தரேன்னு ஒருத்தனை வந்து சொல்லி உன்னை கற்றுக் கொடுன்னாலும் அவன்கிட்ட மயங்கி கொடுத்துடப்படாதுங்கிறது. எதுக்கு அப்படின்னார், யாருக்கு அப்படின்னார், அந்த வித்தையில் நாட்டம் இல்லாத, யோகிதை இல்லாத, இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவப்படாத, தகுதி இல்லாத ஒரு மாணவன் வந்தான்னா அவன் இந்த சமுத்திரம் சேர்ந்த உலகத்தையே எனக்கு கொடுக்குறேன்னா கூட அப்போ உடனே இத்தனை வர கொடுக்குறதே, அதனால் இவனுக்கு தகுதி இல்லைன்னாலும் இதை சொல்லி கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுக்கக்கூடாதான். அங்கே தகுதி தான் ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் பகவான் கீதையில் தானே சொல்கிறது. அந்த ஸ்ரத்தை தான் தகுதி. இதை தெரிஞ்சுக்கணும், அந்த ஆர்வம், அதை தெரிஞ்சிருக்கிறதோடு இல்லை, அதை நல்ல விகிதத்தில் உபயோகப்படுத்துறவனாகவும் இருக்கணும். அதை மிஸ்யூஸ் பண்ணுறவனாக இருந்தால் அவன்கிட்ட இன்னும் கொடுத்துட்டோன்னா அதை விட டேஞ்சர் கிடையாது. அதுதான் நமக்கு ரெண்டுத்தையும் ஆன் பண்ணுறது. காசுக்காக வித்தைகளை நீ என்ன வேணா பண்ணலாம், வைக்கணும்னு வைக்கப்படாது, தகுதி இல்லாதவள்கிட்ட கொடுக்கப்படாதுன்னு சொல்லுது. இப்படி தகுதி உள்ளவா வந்தான்னா எதையும் எதிர்பார்க்காத அவளுக்கு உடனே கொடுக்கணும்னு ரெண்டுத்தையும் நமக்கு சொல்லித்தருது. அப்படி இருக்கிறதே இந்த பிப்பலாதர் என்ன பண்ணார், இவளோட தகுதியெல்லாம் தெரிஞ்சுன்னு எல்லாம் தெரிஞ்சுனா கூட உடனே சொல்கிறார் அவள்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுங்கோ, இன்னும் ஒரு வருஷம் இங்கேயே என்னோட இருந்து இன்னும் புலநடக்கத்தோட நியமத்தோட தபஸ் பண்ணிருக்கோ, நான் உபதேசம் பண்ணுறேன்னு. அப்போ சொல்கிற உபதேசம் பண்ணுறேங்கிறது எப்படி சொல்கிறார் வார்த்தை அப்படின்னு அந்த உபனிஷத் வாக்கியம் வருதுன்னா, நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் இன்னும் இங்கேயே என்னோட தங்கி இருந்து ஆசிரமத்தில் இருந்து நியமங்களோடு இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கோ, அது முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த பக்குவம் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சதை மறைக்காத உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு. இதுலேருந்து தெரியறது, குருங்கிறவர் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தகுதியுள்ள மாணவனுக்கு எதுவும் ஒளிவு மறைவில்லாத எல்லாத்தையும் அந்த வித்தையை கொடுக்கணும் அப்படின்னு. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா,
அந்த சுகேசர் முதலான ரிஷிலாம் ஆல்ரெடி பெரிய தபஸ்விகள் தான், புலனடக்கம் உள்ளவா தான். அப்படி இருந்தால் கூட இவர் ஏன் இன்னும் 1 வருஷம் அப்படின்னு சொன்னார் பிப்பலாதர் அப்படின்னார்? வேறு ஒன்றும் இல்லை, எல்லாரும் நல்லவா தான், எல்லாம் புரியுறது. இருந்தாலும் அதை தன் கூடவே இருந்து 1 வருஷம் அவளை இவர் கண்காணிக்கணும், பார்க்கணும், அசஸ் பண்ணிக்கணும். நம்ம கேட்டதெல்லாம் சரிதானா அப்படின்னு நேர பார்த்து தெரிஞ்சுட்டுக்கணும். அதோடு இல்லை, அவளுக்கும் நம்ம கூடவே 1 வருஷம் பழகிறதே அவளுக்கும் புரியும், அந்த பக்குவம் வந்துடுத்து அப்படின்னு. இவர் தான் நமக்கு ஏற்ற குரு அப்படின்னு தெரிஞ்சுன்னு தான் வந்திருக்கா. இருந்தாலும் அது அவள் நினச்சி சரிங்கிறது இவளுக்கு பழகினாதானே தெரியும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பின்னால் இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு. அதோடு இல்லை, இவர் சொன்னான்னா உடனே இவளுக்கு தான்கிற அந்த ஈகோ துளியும் இல்லாத இருக்கான்னு இதில் ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. உடனே அவள் கேட்கலாமே, நாங்கள் தான் நிறையா எல்லாம் பண்ணின்னு வாழாச்சு, இன்னும் எதுக்கு 1 வருஷம் டிலே பண்ணுறேன்னு கேட்கலாமே. அப்படின்னாலே அவளுக்கு சொல்லித்தரப்படாதுன்னு அர்த்தம். குரு சொல்கிறாளா அப்படியே பண்ணுறோம் அப்படின்னு இவாளும் தலைவணங்கி அங்கே 1 வருஷம் இருந்து அவரோட தவம் பண்ணி அந்த குருவோட திருப்தியினால் அந்த தத்துங்கிற பதத்துக்கு அந்த பெரிய பிரம்ம வித்தையை கத்துண்டா அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்லுது. இதுதான் நமது பாரத கலாச்சாரத்தோட அந்த படிப்பு வித்தை அப்படிங்கிறதுல வாங்கிக்கிற மாணவனாக இருக்கட்டும், கொடுக்குற குருவாக இருக்கட்டும், எப்படி இருந்தாங்கிறது நமக்கு பரீட்சராப்பில் இந்த உபனிஷத் கதைச்சது. இப்படி ஒரு குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் வந்தவர்கள்லாம் நாம் இன்னும் பெருமைப்பட்டுக்கலாம். அப்படி இருக்கிற அந்த குரு சிஷ்ய விஷயங்களில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். கட்டாயம் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான்.